நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் 2 செய்திகள் மிக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. இலக்கை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். எது இலக்கு? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்ம இலக்கு. அவருடைய இறையாட்சி தான் நம்முடைய கனவு. ஆண்டவரோடு பேரின்ப வீட்டில் ஒரு நாள் குடியிருக்கப் போவதுதான் நம்முடைய வாழ்வினுடைய லட்சியம். எனவே அந்த லட்சியத்தை நோக்கி இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். ஒருபோதும் தீமையின் பக்கமாக சென்றுவிடக்கூடாது. சாத்தானினுடைய பிடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒருபோதும் தீய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த அற்புதமான வாழ்க்கையை நாசப்படுத்தி கொள்ளக்கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். எந்த சுமையையும், நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, அற்புதமாக இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலிருந்து அழகாக சொல்லப்படுகிறது. எந்த சுமையையும், நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் நாம் உதறி தள்ளிவிட்டு, பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க, உதறி தள்ளிவிட்டு. அதெல்லாம் நம்மளை ஒட்டிட்டு இருக்கு, நம்மை அசுத்தப்படுத்தி இருக்கிறது, நம்மை கரைப்படுத்தி இருக்கிறது, நமக்குள் அது ஒரு அழுக்கை சேர்த்திருக்கிறது. அந்த அழுக்க, அந்த தேவையில்லாததை நாம் புறம் தள்ள வேண்டும். எப்படி? ஒரு கல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த கல்லுக்குள் அழகான சிற்பம் இருக்கிறது. அந்த கல்லினுடைய வேண்டாத பகுதிகளை எல்லாம் நாம் வெட்டி எடுக்கும்போது அந்த கல்லுக்குள் இருக்கிற அழகிய சிற்பமானது வெளிப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கை கூட அப்படிதான். நமக்குள் இருக்கிற தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களை, தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத தவறான பழக்கங்களை, நண்பர்களை நாமும் வெட்டி வீசுகிற போது நம்முடைய வாழ்க்கையும் கூட அழகாக மாறுகிறது, அற்புதமாக மாறுகிறது. 2வது செய்தி இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறபடி, இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் தேவ நற்கருணை ஆசீர்வாதத்தை காலையில் கொடுக்கிறேன் இல்லையா? பேசும் மனங்கள் என்கிற அந்த யூடியூப் சேனலின் வழியாக அதிகாலையில் ஒரு 10 நிமிட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். அப்பொழுது ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை தான், இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் மீது நம் கண்களை பதிய வைக்கிற போது, ஆண்டவரை நோக்கி நம் கண்களை உயர்த்துகிற போது, ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நம் இதயத்தை உயர்த்துகிற போது அவர் நம்மை பார்த்து கொள்வார். அவர் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வார். அவருடைய திருவிழப்படி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எந்த தீங்கும் நமக்கு நேரிடாது. ஏனென்றால் நாம் நம்முடைய நம்பிக்கையை இறைவன் மீது வைத்திருக்கிறோம். அதையே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் மிகச்சிறந்த 2 உதாரணங்களின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு உதாரணம் யாயிருடைய மகள், 2வது உதாரணம் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண். யாயிர் வந்து ஆண்டவர் திருமுன்னிலையில், ஆண்டவரே, என் மகள் சாக கிடக்கிறாள், நீர் வந்து அவரை குணப்படுத்தும் என்று அழைப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்கு போறாரு. ஆனால் அந்த இடத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த சிறுமி இறந்து விட்டிருக்கிறாள். அந்த இடத்துல எல்லாரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த அமளி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களை சமாதானப்படுத்தி, இல்லை, சிறுமி இறக்கவில்லை, அவள் உறங்குகிறாள் என்று சொல்லி அந்த சிறுமியை எழுப்புவதை பார்க்கிறோம். தொட்டு குணப்படுத்துவதை பார்க்கிறோம். தலித்தாகும் என்று சொல்லுகிறார். சிறுமி, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், எழுந்திடு. ஒரு அதிகாரமான வார்த்தை என் அன்பு சகோதர சகோதரிகளே. உயிர்த்தெழுதலின் மீது ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அல்லது மரணத்தின் மீது எவ்வளவு அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இது. யாராவது மரணத்துக்கு கட்டளையிட முடியுமா? மரணத்தை நோக்கி குரல் எழுப்ப முடியுமா? மரணத்துக்கு எதிராக செயல்பட முடியுமா? ஆண்டவர் இயேசு பாருங்க, தலித்தாகும்,
சிறுமி, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், எழுந்திடு. அந்த மரணத்திற்கே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் மரணத்தை வென்ற வெற்றி வீரர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தை வெல்லக்கூடிய ஒரே ஆற்றல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதைத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி தெளிவாக சொல்கிறது. அவரை தொட்டார், அந்த சிறுமி உயிர்த்தெழுந்தாள், எழுந்து அமர்ந்தாள். அதுபோலவே 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், இறைவார்த்தை சொல்லுகிறது, எவ்வளவோ மருத்துவர்களை சந்தித்தும் கூட அவருக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை. வர வர அவருடைய உடலானது நலிவுற்று கேடுற்றது. எல்லாவற்றையும் செலவு பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அந்த இரத்தப்போக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது 12 ஆண்டுகளாக. ஆனால் அந்த பெண் தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டாள் நம்பிக்கையினுடைய வார்த்தைகள், இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும், நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையோடு இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டார். அவர் வாழ்க்கை மாறியது. 12 ஆண்டுகளாய் அவர் பட்ட வேதனை, கஷ்டம், துன்பம், கவலை, கண்ணீர் எல்லாம் மறைந்து போனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருகில் இருந்ததனால். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய புனித ஜான் தி பிரிட்டோ 1647 ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரில் பிறந்தவர். இவர் ஒரு சேசு சபை துறவியாக மறைப்பணி ஆற்றுவதற்காக தமிழகம் வருகிறார். தன்னுடைய பணியை தொடங்கும் முன்பாக 30 நாட்கள் மிக ஆழமான தியானத்தில் அவர் ஈடுபடுகிறார். இந்த மறைப்பணியை செய்வதற்கு முன்பாக தன்னைத்தானே முழுமையாக அவர் பக்குவப்படுத்திக் கொள்கிறார். ஆண்டவரோடு இவர் உறவாடுகிறார். ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, என்னுடைய பணி என்ன என்பதை தேர்ந்து தெளிகிறார். அதன் பின்பே அவர் தமிழகத்தில் தன்னுடைய மறைப்பணியை துவங்குகிறார். பிரியமானவர்களே, செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவருக்கு புகழ் கிடைத்தது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் சென்று அவர் மறைப்பணி ஆற்றியிருக்கிறார். தமிழகத்தில் சென்னை, வேலூர், தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம் போன்ற பல மாவட்டங்களில் இவருடைய பணியானது மிக சீரிய பணியாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அன்பிற்குரியவர்களே, அரச குடும்பத்தைச் சேர்ந்த தடிய தேவர் என்பவர் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என விருப்பம் கொள்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு நோய் இருந்தது. அந்த நோயை அவர் குணப்படுத்திய உடனே உண்மையான இறைவனை அவர் கண்டுகொண்டு நானும் கிறிஸ்துவை ஏற்று கடைபிடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் புனித ஜான் தி பிரிட்டோ சொல்றாரு, இல்லை, அது சாத்தியமில்லை. ஏனென்றால் உனக்கு பல மனைவியர் இருக்கிறார்கள். பல மனைவியரை வைத்துக்கொண்டு நீ கிறிஸ்தவ மறையில் இருக்க முடியாது. எனவே உன்னுடைய வைப்பாட்டிகளை எல்லாம் நீ ஓரம் கட்டிட்டு உன்னுடைய முதல் மனைவியோடு தான் நீ குடும்பம் நடத்த வேண்டும். அப்படி அந்த முதல் மனைவியோடு வாழ்கிற போது மட்டுமே நீ நல்ல கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்று சொல்லுகிற போது அவர்களை எல்லாரையும் அவர் வெறுத்து விடுகிறார், ஓரம் கட்டி விடுகிறார். அப்படி ஓரம் கட்டிவிடப்பட்டவரில் ஒருவர் தான் போய் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புனித ஜான் தி பிரிட்டோவுக்கு எதிராக அவர் செயல்பட துவங்குகிறார். இதனால் என் அன்பிற்குரியவர்களே, அவருடைய தலையானது துண்டிக்கப்படுகிறது. அவரை கழுமரத்தில் ஏற்றுகிறார்கள். கழுமரத்தில் ஏற்றி கொடூரமாக அவரை கொலை செய்கிறார்கள். அவருடைய இரத்தமானது அந்த பூமியிலே சிந்தப்படுகிறது. ஓரியூர் என்கிற அந்த குக்கிராமத்திற்கு நீங்கள் இப்பொழுது சென்றீர்கள் என்றாலும் பார்க்கலாம். அந்த இடத்தில் அவர் மரித்த அந்த இடத்தில் அவர் இரத்தம் சிந்திய அந்த மண் சிவந்த மண்ணாக இருக்கிறது. அதனால்தான் இந்த புனிதரை செம்மண் புனிதர் என்று நாம் அன்போடு அழைக்கிறோம். ஆம், என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் தமிழகத்தில் வாழ்ந்து மறைசாட்சியாக மரித்து ஒரு புனிதராக இருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு பெருமைதான். பெருமையோடு மட்டும் நாம் அவருடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து முடித்துவிடக்கூடாது. நாமும் ஒரு சாட்சியாய் வாழ வேண்டும். நாமும் ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் மாற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு சாட்சி. எதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன், எதற்காக என் ஆண்டவருக்கு நான் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்தால் நிச்சயம் நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அமையும். ஆமீன்.